ஹலோ, வெல்கம் டு மெமரிஸ் அண்ட் மைல்ஸ்டோன்ஸ். இன்னைக்கு திருப்பதியோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போறீங்க. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த சேனல்ல பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க கீழே காமெண்ட்ஸ்ல பின் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் பார்ட். அதை பாருங்க. பார்த்தவங்க, அதுக்காக அப்ரிஷியேட் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். கிட்ட போகும்போது அங்கே ஒரு செக்யூரிட்டி இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இங்கே கிடையாது ஸ்ரீவாணி கவுண்டரை மாத்திட்டாங்க, ஸோ நீங்க அங்க போங்க சொல்லிட்டாங்க. ஐயோ, இது என்னடா புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு தெரியாது எத்தனை மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியாது. இந்த செகண்ட் டேல ஸ்ரீவாணி கவுண்டர் ஓப்பன் பண்ணியிருக்க இடம் புது இடம். அங்க கியூமே ரொம்ப ரொம்ப they have a sitting area, அப்புறம் வாஷ்ரூம்லாம் இருந்தது. ஸோ ரொம்ப நல்லா வச்சிருந்தாங்க. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் டே விட செகண்ட் டே ரொம்ப அந்த ஃபால்ஸ் ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது பார்க்கறதுக்கு. டே 2ல கரெக்டாக 2 o'clock 2:30க்கு அந்த மாதிரி ரெடி ஆகிட்டோம். 2:30 கிளம்பி அந்த வெஹிக்கிள் கவுண்டர் செக்கிங்க்கு போகும்போது 2:15க்கு போயிட்டோம். அங்கே பார்த்தா வெஹிக்கிள் கவுண்டர்லேயே பயங்கர கியூ இருந்தது. 3:35க்கு தான் அவங்க கியூ ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ஒருத்தராக அவங்க செக்இன் பண்ணி அலோவ் பண்ணும்போது எங்களுக்கு ஆல்மோஸ்ட் 3:30 ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் நாங்கள் 4 o'clock மேலே போயிட்டோம். ஸோ மேலே போயிட்டு அதே JEO கேம்ப் ஆஃபீஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே போன் பார்த்தா அங்கே கியூவே இல்லை. எங்களுக்கு பார்த்துட்டு அப்பாடா நம்ம தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம் போல, இன்னைக்கு சூப்பர் அப்படின்னு நினைச்சிட்டு கியூ அங்க இறங்கி கிட்ட போகும்போது அங்க ஒரு செக்யூரிட்டி இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இங்க கிடையாது ஸ்ரீவாணி கவுண்டரை மாத்திட்டாங்க, அன்னமய்யா ரெஸ்டாரண்ட் அங்க ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கு, ஸோ நீங்க அங்க போங்க சொல்லிட்டாங்க. ஐயோ, இது என்னடா புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனா, அங்க உள்ள போகும்போது அவங்க கேட்டாங்க, ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா? நாங்க எல்லாம் வச்சிருக்கோம் போங்க நாங்க. ஸோ கூட்டமே இல்லாத மாதிரி இந்த வெளில பார்க்கணும். அப்புறம் உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது அங்க எங்களுக்கு முன்னாடி ஒரு 250 people இருக்காங்கன்னு சொல்லிட்டு. 4-5 கரெக்டா நாங்கள் உள்ள போகும்போது எங்களுக்கு தெரியாது எத்தனை மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியாது. இந்த செகண்ட் டேல ஸ்ரீவாணி கவுண்டர் ஓப்பன் பண்ணியிருக்க இடம் புது இடம், பிராண்ட் நியூ. அன்னைக்கு தான் நாங்கள் நின்று அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே கியூமே ரொம்ப ரொம்ப சூப்பராக ஸ்ட்ரீம் லைன் பண்ணி ரொம்ப நல்லா கியூவா மெயின்டைன் பண்ணாங்க. அந்த கியூல இருந்து உள்ள போயிட்டு அங்கே ஒரு இடத்துல ஆதார் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு நேரம் உள்ள விட்டவொடனே உள்ள போனதுக்கு அப்புறம் 2 சிட்டிங் ஏரியா, ஒரு கவுண்டர். அந்த ஒரு கவுண்டர்ல 4 பேர் செக்கிங் டிக்கெட் இஷ்யூ பண்றதுக்கு. ஸோ அந்த 3 சிட்டிங் ஏரியாவில், ஃபர்ஸ்ட் சிட்டிங் ஏரியாவில் ஒரு 42 people உட்காரலாம். செகண்ட் சிட்டிங் கவுண்டரில் ஒரு 50லேருந்து 70 பேர் உட்காரலாம். தேர்ட் அந்த கவுண்டரில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 50 பேர் நிற்கலாம். ஸோ எஃபெக்டிவ்லி அந்த ஒரு ஹாலில் கிட்டத்தட்ட 150 பேர் அகாமடேட் பண்ணலாம். வெளியில் கியூஸும் அவ்வளோ நேரம் நிற்கிறவங்களுக்கும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அட்லீஸ்ட் உள்ள they have a sitting area, அப்புறம் வாஷ்ரூம்லாம் இருந்தது. ஸோ ரொம்ப நல்லா வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் டே விட செகண்ட் டே ரொம்ப ஸ்ட்ரீம் லைன்டாக ரொம்ப பெட்டரா பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த நியூ பில்டிங் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. எங்களுக்கு அகாமடேஷன் வேணுமானாங்க. ஆமா வேணும்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் அகாமடேஷன் CRO ஆஃபீஸ்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அங்கே போய் ட்ரை பண்ணுங்க சொன்னாங்க. நாங்கள் அங்கே போய் பார்த்தா அவங்க இல்லை நான் ஏசி ரூம்ஸ் மட்டும்தான், ஏசி ரூம்ஸ் கிடையாது, உங்களுக்கு வேணும்னா ஏசி ரூம் வேணும்னா நீங்கள் அங்கே MBC 34ன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அங்கே வேணால் போய் ட்ரை பண்ணுங்க சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் MBC 34 ஆஃபீஸ் போயிட்டு அங்கே கேட்டால் அங்கே இதில் CROன்னு எழுதிருக்கு, ஸோ இங்கே நாங்கள் ரூம் தர முடியாது, அவங்க என்ன ரூம் கொடுக்குறாங்களோ எடுத்துக்கோங்க சொன்னாங்க. இல்லை நான் ஏசி ரூம் வேண்டாம் அப்படின்றதுனால கீழேயே ரூம் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் போனோம். அண்ட் நாங்கள் தங்கியிருந்த அந்த மரசரோவர் ஹோட்டலில் அன்றைக்கி எங்களுக்கு எதுவும் ரூம் இல்லை சொன்னாங்க. சரி, அதனால் பக்கத்தில் அவங்க குரூப் ஹோட்டல் ஒன்று இருந்தது, கோல்டன் டுலிப்னு சொல்லிட்டு, அந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால திரும்ப கீழே இறங்கிட்டு எங்களோட ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா தர்ஷன் அன்னைக்கு காலைல 7:30 தானே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கீழே இறங்கி மாரசரோவரில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். அண்ட் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்களோட சர்வீஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஹோட்டலில். ஸோ நாங்கள் எக்ஸ்டெண்டட் செக் அவுட் கேட்டோம். ஏன்னா நாங்கள் 2 days தூங்கலை, கொஞ்சம் இன்னைக்கு ஒரு 1 o'clock வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தர முடியுமானோம். ஓகே, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எங்களுக்கு ஒரு 3 hours அவங்க கொஞ்சம் கைண்டாக ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணிட்டு நேராக கோல்டன் துலிப் போய் நாங்கள் செக்இன் பண்ணிட்டோம். செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் தாயார் சன்னதி கிளம்பி போய் தாயார் சன்னதியை முடிச்சிட்டோம். ஆனால் அங்கே ரொம்ப ரஷ்லாம் இல்லை. 200 rupees டிக்கெட் வாங்கினோம். வித்தின் ஒரு 10-15 minutesக்குள்ளே சாமியை பார்த்துட்டு
அதுவுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப நிறைவாக இருந்தது. அங்கே எதுவுமே ரஷ்ல தள்ளலை, எதுவுமே பண்ணாதனால. ஸோ நாங்கள் அதை சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே பொங்கல் பிரசாதம் கொடுத்தாங்க, அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டோம். ரிட்டர்ன் ஆகும்போது அங்கே எங்கள் ஹோட்டல் பக்கத்துலேயே ஒரு 5 minutes கூட இல்லை, 3 minutes வாக்கில் கபில தீர்த்தம்னு ஒரு கோவில் வந்து பார்த்தேன். நிறைய பேர் அது பரவலாக சொல்லியிருந்ததையும் கேள்விப்பட்டேன், அங்கே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னது. சரி அந்த கோவில் போவோம் அப்படின்றதுனால தாயார் சந்நிதியில் கொஞ்சம் ஷாப்பிங் வேலை, கொஞ்சம் வாங்குறது எல்லாமே இருந்தது. எனக்கு எப்போவுமே அங்கே போனால் கண்ணாடி வளையல் வாங்கணும் அப்படின்றது எனக்கு எப்போவுமே, நான் சின்ன போதுலேருந்தே அந்த மாதிரி போய் வாங்குவேன். ஸோ இந்த தடவையும் நான் கண்டிப்பாக அப்படி ஒரு கண்ணாடி வளையல் வாங்கினேன். அதுக்கப்புறம் பெருமாள் படம் எல்லாம் வாங்கினேன், வீட்டில் வச்சுக்கிறது சாமி வைக்கிறதுக்கு எல்லாருக்கும் வாங்கிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து கபில தீர்த்தம் கோயில் போனோம். கபில தீர்த்தம் கோயிலுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ஃபால்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க, அவ்வளோ அழகாக இருந்தது. அங்கே நாங்கள் வெளியில் ஒரு ஆஞ்சநேயர் முடிச்சுட்டு உள்ள வந்து கபிலேஸ்வரர் பார்த்துட்டு, காமாட்சி அம்மன் பார்த்துட்டு, அப்புறம் லக்ஷ்மி நரசிம்மரை பார்த்துட்டு, ஸோ இப்படி நாங்கள் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு 3 minutes வாக் தான் ஹோட்டலுக்கு போய் செக்இன் பண்ணிட்டு ரொம்ப மன நிறைவோட எல்லா கோயிலும் முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம பெருமாளை பார்க்கறது மட்டும்தான் அப்படின்றதுனால அன்னைக்கு டே வந்து முடிச்சிட்டோம்.